Hello friends, welcome to my YouTube channel. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் தமிழ்நாட்டில் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாம் இந்த காணொலியை பார்த்தா மிகவும் பயனுள்ளதாக அமையும். அதாவது பிஎஸ்சி நர்சிங் அட்மிஷனுக்கு கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் அதை வச்சு தான் ரேங்கிங் லிஸ்ட் வந்து தயார் பண்ணுறாங்க. அந்த கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்க என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைட்டில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதாவது கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் ஃபார் பாராமெடிக்கல் கோர்ஸ், அதாவது பிஎஸ்சி நர்சிங் என்பது வந்து பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அட்மிஷன் இன் தமிழ்நாடு, ஓகேங்களா? இந்த கோர்சஸ் அட்மிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன், அதாவது கவுன்சிலிங் போகிறவங்க எல்லாமே இந்த கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் பற்றி தான் ஒரு இம்பார்ட்டன்ட் தகவலாக அவங்க தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? அதுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கன்சிடர் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இங்கே வந்து சப்ஜெக்ட் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, பார்க்கலாமா? இப்போ சப்ஜெக்ட் லிஸ்ட்டு. சப்ஜெக்ட் ஃபார் கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் என்னென்ன சப்ஜெக்ட்னாக்கா பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஓகேங்களா? அதாவது இந்த மேத்ஸ் குரூப் எடுத்துங்க, மேத்ஸ் பயாலஜி குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் பண்ணலாம், ஓகேங்களா? ஜெனரலைஸ்ட் ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயாலஜி, ஓகேங்களா? பயாலஜியில் வந்து பயாலஜி மார்க், அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் மார்க் டிவைடட் பை 2. இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி மார்க் டிவைடட் பை 2, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பயாலஜியில் உங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் மார்க் இருக்குது? 100 இருக்குங்களா? ஓகே. அப்புறம் ஃபிசிக்ஸில் 100 மார்க் இருக்கா, டிவைடட் பை 2 போட்டுக்கலாங்களா? அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில், ஓகேங்களா, 100 டிவைடட் பை 2. அப்போ எவ்வளோ வரும் ஓவரால் கட் ஆஃப் மார்க்கு? 100 + 50 + 50, ஓகேங்களா? கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 200 இருக்கும், ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் 98 மார்க் எடுத்திருக்காங்க, 98.25 எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கை அதாவது பாயிண்ட் டிஜிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட் ஆஃப் மார்க் கால்குலேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஃபிசிக்ஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 96.55, கெமிஸ்ட்ரி மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 95.23, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மார்க்கு பயாலஜி மார்க் அப்படியே எடுத்துக்கணும், ப்ளஸ் ஃபிசிக்ஸ் மார்க் டிவைடட் பை 2, கெமிஸ்ட்ரி மார்க் டிவைடட் பை 2, ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும். சப்போஸ் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணால் இந்த ஸ்டூடெண்ட்டோட ஓவரால் கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னாக்கா 194.14, ஓகேங்களா? இவள் கட் ஆஃப் மார்க் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து டவுட் வரும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ், பியூர் சயின்ஸ் குரூப் படித்தவங்களுக்கு எப்படி வந்து கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் லைக் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், நான் ஒரு ஸ்லைட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பயாலஜி, பிஓ, பாட்டனி, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சயின்ஸ் குரூப் மாணவர்களுக்கு, ஓகேங்களா? சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதுக்கப்புறம் கட் ஆஃப் மார்க் ஜென்ரலைஸ்ட் ஃபார்முலா வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போது ஆக்சுவலாக வந்து கட் ஆஃப் மார்க் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 200 தான். இப்போ பாட்டனி சப்ஜெக்ட் இருக்குது இல்லைங்களா, டிவைடட் பை 2 ப்ளஸ் ஜுவாலஜி divided by 2
மற்ற ரிமைனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வரும். ஓகேங்களா, ப்ளஸ் physics divided by 2 plus chemistry divided by 2. ஓகேங்களா, அதே தான் கட் ஆஃப் மார்க். கட் ஆஃப் மார்க் இப்போ பாட்டிலில் மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ உங்களுக்கு? ஓகேங்களா, 100 இருக்குங்களா, 100 டிவைடட் பை 2 ப்ளஸ் ஜுவாலஜியில் எவ்வளோ இருக்குது? 100 இருக்குங்களா, ப்ளஸ் ஃபிசிக்ஸ் அது எவ்வளோ இருக்குது? 100 இருக்குங்களா, டிவைடட் பை 2 ப்ளஸ் கெமிஸ்ட்ரி எவ்வளோ இருக்குது? 100 மார்க் இருக்குங்களா, டிவைடட் பை 2. உங்களுக்கு தெளிவாக புரியணும்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ராக்கெட் போட்டு உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வரைய யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், ஓகேங்களா, கட் ஆஃப் மார்க் இப்போ எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா? ஐம்பது வருமா, ப்ளஸ் 50 ப்ளஸ் 50 ப்ளஸ் 50. ஓகேங்களா, 450 எவ்வளோ வரும்? 200 மார்க் வருமா? एक मिनट பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து 200 வந்துடுச்சு. ஓகேவா, இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ எடுக்கிறான் அதுக்கான கட் ஆஃப் மார்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு காமிக்கலாம். ஓகேவா, ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்டு பாட்டனியில் ஒரு 96.123 எடுக்கிறான். ஜுவாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 95.145 ஏதோ ஒன்று ஜஸ்ட்டு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான். ஃபிசிக்ஸில் ஒரு 92.55 எடுக்கிறான். ஓகேங்களா, கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 98.789 ஓகே வெளியே எடுக்கலாம். ஓகேவா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் எல்லா சப்ஜெக்ட்டுமே டிவைடட் பை 2 பண்ணணும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால்சி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கிளியரன்ஸ் பண்ணிவிட்டு 96.123 டிவைடட் பை 2 எவ்வளோ வருது? 48.0615 ஓகேங்களா, ப்ளஸ் 95.45 டிவைடட் பை 2 ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 47.725 ப்ளஸ் 92.55 டிவைடட் பை 2 ஓகேங்களா, 46.275 ஓகேங்களா. டூ 46.275 98.89 ஓகேங்களா, 98.89 divided by 2 ஓகேங்களா, 49.445 ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சம் பண்ணிடலாங்களா? இப்போ கேல்சி எடுத்துக்கலாம். அதே தான் ப்ளஸ்ஸு ஓகேங்களா 46 சரி ஓகே உங்களுக்கு புரிய மாதிரி ஃபஸ்ட் போகலாம். 48.0615 ப்ளஸ் 47.725 ப்ளஸ் 46.275 ப்ளஸ் 49.45
445 ஓகேங்களா. இப்போ வந்து ஓவரால் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 191.5065 ஓகேங்களா. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சயின்ஸ் குரூப் படித்த ஸ்டூடெண்ட்ஸு பிஎஸ்சி நர்சிங் அட்மிஷனுக்காக கட் ஆஃப் மார்க்கை கால்குலேட் பண்ணணும் ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.